அண்ணாமலையாரை பார்க்கணுன்றது எத்தனை பேரோட கனவு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பெரிய கனவுங்க. இப்போ 60 வயசு ஆக போகுது. இப்போ தான் அவங்களே போய் பார்த்தாங்க. இத்தனை வருஷமாக அவங்க வெயிட் பண்ணி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த ஈஸ்வரனை பார்த்துட்டு வந்தாச்சு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நாங்கள் போகும்போது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நினச்சோம். அதான் சொல்லுவாங்கள்ல, ஈஸ்வரன் நினச்சா நம்ம போய் பார்த்துடலான்ட்டு. அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போய் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு பீப்புள்ஸ் தாங்க இருந்தாங்க. நான் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், பட் எனக்கு தெரியல. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாகவே தெலுங்கு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சிவன் அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வராரு போல இருக்குது. பெருமாளை விட்டுட்டு சிவன் பார்க்குறாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனே எங்கள் மம்மிக்கு ரமணகிரி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக திருவண்ணாமலையோட கதையை அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ரமணகிரியை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரமணகிரி ஆசிரமம் எப்படி போகாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக அங்கே போய் ஒன்று முடிவு பண்ணோம். ரமணகிரி ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தாங்க நாலேஜ் இருக்கும் ரமணகிரி பற்றி. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாமே ஆங்கிலோ இண்டியன்ஸ். எல்லாருமே அங்கே போகிற வழியில் எங்கே பார்த்தாலுமே அவங்க தான் இருக்காங்க. எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வைரக்கல் ரொம்ப கண்ணுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா அதோட அருமை தெரியாதுன்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கலாம். பட் அவங்க எல்லாருமே இங்கே தியானம் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்கவே ரொம்பவே பெருமையாக இருக்குது. அடுத்த முறை நீங்களும் கண்டிப்பாக ரமணகிரி ஆசிரமம் போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.